நிச்சயதார்த்தம் ஆன 5 நாளில் இந்த பொண்ணு சொன்ன பொய்னால இந்த பொண்ணோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. தஞ்சாவூர் அருகே உள்ள மாரியம்மன் கோவில் மேலக்களக்குடியை சேர்ந்தவர் புண்ணியமூர்த்தி. இவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரா இருந்திருக்கிறாரு. இவரோட மகள் தான் 26 வயசாகிற காவியா. இந்த காவியாவும் அதே ஊரை சேர்ந்த கருணாநிதி மகனான 29 வயசாகிற அஜித்குமாரும் கடந்த சில வருஷமா காதலிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான். ஆனாலும் காவியாவோட பெற்றோருக்கு அஜித்குமாரை பிடிக்காததுனால காவியாவை வற்புறுத்தி வேறொரு பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக சில நாட்களுக்கு முன்னாடியே காவியாவுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா காவியா இந்த விஷயத்தை அஜித்குமார் கிட்ட சொல்லாமலேயே அவர்கிட்ட தொடர்ந்து பழகிட்டு வந்திருந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா 26ஆம் தேதி நைட்டு அஜித்குமார் கிட்ட காவியா போன்ல பேசிட்டு இருக்கும் போது தனக்கு வேறொருத்தர் கூட நிச்சயதார்த்தம் ஆயிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிச்சயதார்த்த போட்டோஸையும் அஜித்குமாருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதனால கோபமான அஜித்குமார் நேத்து காலையில காவியா வழக்கம் போல ஸ்கூலுக்கு 2 வீலர்ல போயிட்டு இருக்கும் போது வழிமறைச்சு நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டதை ஏன் முன்னாடியே சொல்லலன்னு கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் மறைச்சு வச்சிருந்த கத்தியால காவியாவை குத்துனதுல அவங்க சம்பவ இடத்திலேயே இறந்து போயிருக்காங்க. இந்த சம்பவத்தை பண்ண அஜித்குமாரை இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணிட்டு வர்றாங்க.